வானின்று வந்த அப்பமே, வாழ்விக்க வந்த தெய்வமே, மகிமையே மகிமையே, எல்லாமும் ஆட்சிமையே. வானின்று வந்த அப்பமே, வாழ்விக்க வந்த தெய்வமே, மகிமையே மகிமையே, எல்லாம் உம்மாட்சிமையே. வானின்று வந்த அப்பமே. வானின்று வந்த அப்பமாய், என்னை வாழ்விக்க வந்த தெய்வமாய், உன்னதராய் உயர்ந்தவராய் நல்லவராய் வல்லவராய் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிற என் நேச பரம்பொருளாகிய ஆண்டவரே இயேசுவே, இதோ உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன் சுவாமி. உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, தேவனுடைய ஜீவ வார்த்தை வெளிப்படுகிறதான இந்த அற்புதமான அதிசயமான வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் என்று உங்களை அழைத்திருக்கிற என் ஜீவனுள்ள தேவனுக்கு என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். அத்தகைய அருமையான வேளையிலே இதோ உங்கள் அனைவருடைய தேவைகளையும், உங்கள் இருதயத்தின் குமுறல்களையும், வேண்டுதல்களையும், மன்றாட்டுக்களையும் மெய்யான கடவுளும் தேவனும் இரட்சகருமாயிருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவ கரத்திலே ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறேன். கருணையும் இரக்கமும் அளவில்லாத நேசமும் உடைய நல்ல தகப்பனாகிய என் நேச ஆண்டவரே, இதோ உமது ஜனங்களுக்காகத்தானே தேவரீர் அல்லும் பகலுமாய் அயராது கண்டு விழித்து கருணையோடு காத்திருக்கிற நேச தாயும் தந்தையுமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. இதோ உமது பிள்ளைகள் ஆண்டவரே, உள்ளத்தினால் உணர்ந்து போனவர்களாக, உள்ளமெல்லாம் நெறிந்து போனவர்களாக, என் வாழ்க்கையில் என்ன செய்யத்தான் முடியும் என்று பலவிதமான சூழ்நிலைகளாலும் சோதனைகளாலும் ஆண்டவரை துவளப்பட்ட ஜனங்களாக என்னால் வாழ்க்கையில் ஜெயம் கொள்ள முடியவில்லை. நான் நினைத்ததை செய்து முடிக்க முடியவில்லை. என் வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களிலும், ஒவ்வொரு கட்டங்களிலும் எத்தனை தடைகள், எத்தனை போராட்டங்கள். நான் என்ன செய்ய முடியும் என்று அங்கலாய்த்து கொண்டு, பரிதபித்து கொண்டு, உள்ளமெல்லாம் உடைந்து உழந்து கொண்டு கிடக்கிற உம்முடைய பிள்ளைகளை என் தகப்பனாகிய கர்த்தர் தாமே கண்ணோக்கி பார்ப்பீராக. இந்த உலக வாழ்க்கையில் எப்படியெல்லாமோ சாதித்து விடலாம் என்று நினைத்தேன். அங்கே பார்த்தேன், இங்கே பார்த்தேன், நானும் அப்படி ஆகிவிடலாம், இப்படி ஆகிவிடலாம் என்று பலவிதமான கோணங்களிலே என் உள்ள எண்ணங்களை, ஆசைகளை, என் பலத்தை நான் முன்னிறுத்தி பார்த்தேன். ஆனால் ஒன்றுமே முடியவில்லை. என் வாழ்க்கையில் மேன்மேலும் தோல்விகளும் வேதனைகளும் சஞ்சலங்களும் நிறைந்ததாய், பாடுகள் நிறைந்ததாய் இருக்கிறது, உபத்திரங்கள் நிறைந்ததாய் இருக்கிறது. எனக்கு இந்த வாழ்வும் தேவைதானா என்ற ஒரு போராட்டம் எனக்குள்ளே எழுந்து கொண்டிருக்கிறது. என்ற ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையின் பிடியிலே, வியாதிகளின் பிடியிலே, சோதனைகளின் பிடியிலே, வேதனைகளின் பிடியிலே சிக்கி பரிதவித்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு என் தேவன் இப்பொழுது என்ன சொல்லி, என்ன வாழ்வை அருளை இப்பொழுது நீர் வெளிப்படுத்துகிறீர் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை அறியட்டும் அப்பா, உம்முடைய பிள்ளைகள் உள்ளத்தால் உணரட்டும் ஆண்டவரே. அவருடைய இருதயங்கள்லாம் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு ஆனந்தத்தாலும் அக்களிப்பாலும் மன நிறைவடைந்து என் ஆண்டவர் எனக்கு செய்து விட்டார் என்ற மன மகிழ்ச்சியை காணும்படியாய் இருந்த அற்புத ஜெப வேளையில் உம்முடைய ஜீவ வார்த்தையை வெளிப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு போராட்டத்தின் களமாக இருக்கிறது. இதிலே மனிதனுடைய வாழ்வின் நிலையோ 3 விதமான சூழல்களில் இயங்கிக் கொண்டிருக்கிறதை நாம் அறியக்கூடும். யதார்த்தமான இந்த உலக வாழ்க்கையின் சூழலிலே மனிதனானவன் ஏதோ வாழ்கின்றோம், எப்படியெல்லாமோ வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வாழுகின்ற மனிதர்களின் நிலை அநேகமாக இருக்கிறது என்பது முதல் நிலையாக இருக்கிறது. இதிலே குறுக்கிடான வழிகளிலே, தீயதான பொல்லதான வஞ்சக சூழல்களிலே எப்படியும் நாம் வாழ்ந்து உயர்ந்து விட வேண்டும்,
இந்த வாழ்க்கையில் நான் உயர்ந்து கொண்டிருக்கிறேன். அது தீய வழியாய் இருந்தால் என்ன, பொல்லாத வஞ்சக சாத்தானின் பாதையாக இருந்தால் என்ன, என் வாழ்க்கை லட்சியம் உயர்ந்து கொண்டிருக்கிறது, என் வாழ்க்கை நிலை உயர்ந்து விட்டது, நான் உயர்ந்து விடுவேன், எனக்கு என்ன குறை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறவருடைய ஒரு நிலை. மெய்யாகவே தேவனுக்கு அஞ்சியவர்களாக, தேவனுடைய வார்த்தையை கேட்டவர்களாக, ஏற்றவர்களாக, அதை அறிந்தவர்களாக, உணர்ந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் நிலை ஒருபுறமாயிருக்கிறது. இப்படியாய் 3 விதமான கோணங்களிலே மனிதனுடைய வாழ்வு இயங்கிக் கொண்டிருக்கிறது. என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, நீங்கள் உள்ளத்தால், உங்கள் முழு இருதயத்தால் சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்வின் நிலை ஒவ்வொருவரும் உங்கள் இருதயத்தை தொட்டு கேட்டு பார்க்கக்கூடிய ஒரு நிலை. என்னுடைய வாழ்வின் நிலை இத்தகைய சூழலிலே எத்தகைய அளவிலே சென்று கொண்டிருக்கிறது, எதை மையமாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது, எதை முன் எண்ணமாக நிறுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறது, எதை முன்னிலைப்படுத்தி சென்று கொண்டிருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. இத்தகைய சூழலிலே மனிதனுடைய வாழ்வின் நிலை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? ஆனால் இங்கே சங்கீத ஆசிரியர் இந்த உலகின் உண்மை நிலையை அறிந்தவராக, அனைத்தையும் படைத்தருளிய மகா கிருபையுள்ள தேவனின் சித்தத்தை இந்த உலகம் அறிய வேண்டும், அவருடைய கிருபையின் பார்வை எத்தகைய சூழலில் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவதாக சங்கீதம் 145 15வது வசனமாக, எல்லா ஜீவன்களின் கண்களும், இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா விதமான உயிர்களின் கண்களும் உம்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றன. எதற்காக? ஏற்ற வேளையில் நீர் அவைகளுக்கு உணவு கொடுக்கிறீர். அவைகளை தேவை அறிந்து, அவைகளின் ஏற்ற வேளைகளை அறிந்து உணவளிக்கிற ஜீவனுள்ள தேவனாய் தேவரீர்தாமே இருக்கிறீர். எனவே இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவன்களின் கண்களும் உண்மையே நோக்குவதாக இருக்கிறது என்று வசனம் அருமையாக சொல்லுகிறது. சங்கீதம் 23:2 சொல்லுகிறது, இந்த ஆண்டவராகிய தேவன் தாமே என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில் என்னை கொண்டு போய் சேர்க்கிறார், என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லுகிறது. புல்லுள்ள இடங்களில், மகா செழிப்புள்ள இடத்திலே, வறட்சியான இடங்களில் அல்ல, ஏதோ ஒரு இடத்தில் கொண்டு விட்டு விடுவதல்ல தேவனுடைய கிருபை. புல்லுள்ள இடங்களில், மகா செழிப்பு மிகுந்த அந்த புற்கள் வளர்ந்து நிற்கின்ற இடத்திலே மகிமையான மேய்ச்சலில் விடுகிறவரும், அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே, நிறைந்து நிற்பதான தண்ணீர் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறவருமாயிருக்கிற தேவன் என்னோடு கூட இருப்பதனால் என் வாழ்க்கையில் துன்பமில்லை, துயரமில்லை, வேதனை இல்லை, நெருக்கடி இல்லை, சோதனைகள் இல்லை என்ற விதமாய் சொல்லப்படுகிறது வார்த்தைகள். எதற்காக, எப்படி என்று பார்க்கின்ற பொழுது சங்கீதம் 23:1 சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவன் தாமே எனக்கு நல் மேய்ப்பராய் இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் எனக்கு நல் மேய்ப்பராய் இருக்கின்ற பொழுது நான் ஒருபோது வீழ்ந்து விட மாட்டேன். வீழ்ச்சி என்பதே எனக்கு இல்லை, நான் வீழ்ந்து போக மாட்டேன் என்று சொல்லுகிறது. நான் தாழ்ந்து போக மாட்டேன், தாழ்ச்சி அடைய மாட்டேன் என்று வார்த்தை வசனம் நமக்கு தருகிறது. சங்கீதம் 136 25வது வசனம், உடல் கொண்ட அனைத்திற்கும் உணவூட்டுகிற தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். இந்த உலகத்திலே உடல் கொண்ட அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவூட்டுகிற தெய்வத்திற்கு நன்றி செலுத்துங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று. ஆம் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இதை நீங்கள் உள்ளத்தால் உணர்வால் எப்பொழுதாவது சிந்தித்ததுண்டா, நினைத்து பார்த்ததுண்டா? என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, உங்கள் எண்ணமும் சிந்தனையும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று எண்ணி பாருங்கள். வாழ்க்கையின் சூழலிலே எப்படி எல்லாமோ மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். உண்மை தேவனின் வாழ்வின் நிலையை அறிந்தவர்களாக, ஏற்றுக்கொண்டவர்களாக, அவருக்காக வாழ்கிறவர்களாக, அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களாக இந்த உலகத்தில் எத்தனை மனிதர்கள், எத்தனை விழுக்காடுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தை அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய ஜீவ வாழ்வின் வழிமுறைகள் உலகெல்லாம் அங்கீகரிக்கமாய் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆம் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் கூட ஆண்டவர் சொல்லித் தருகிறார், ஆண்டவர் அருமையாக வெளிப்படுத்துகிறார். எத்தகைய வாழ்வின் சூழலை, எத்தகைய வார்த்தையின் ஜீவத்தை அறிந்து பாருங்களின் ஆண்டவரில் பிரியமானவர்களே. யோவான் நற்செய்தியிலே 6ஆம் அதிகாரத்திலே 56வது இறைவசனமாக,
என் மாமிசத்தை உண்டு என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன் என்று தேவனாகிய கர்த்தர் தாமே சொல்லுகிறார். என்னுடைய உடலை என்னுடைய சதையை உண்கிறவனாக என்னுடைய பரிசுத்த இரத்தத்தை பானமாக குடிக்கிறவனாக வாழுகிற ஒரு மனிதனிடத்திலே நான் நிலை கொண்டவராக இருக்கிறேன், அவனிலே நிலைத்திருக்கிற தேவனாக இருக்கிறேன், அவனும் என்னில் நிலைத்திருக்கிறவனாய் இருக்கிறார் என்று தேவனாகிய ஆண்டவர் தாமே சொல்லுகிறார். ஆமீன். ஆண்டவரில் பிரியமானவர்களே, இது எங்கனம் கூடும்? சற்று சிந்தித்து பாருங்கள். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 41ஆம் இறை வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வானின்று வந்த அப்பம் என்று சொல்லுகிறார். வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம். இத்தகைய வார்த்தையை நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று தேவனாகிய ஆண்டவர் சொன்ன மாத்திரத்திலே அவரோடு சூழ்ந்திருந்த யூதர்கள் முணுமுணுக்கிறார்கள். இந்த வார்த்தைகளை குறித்து இவன் எப்படி வானத்தில் இருந்து இறங்கி வந்திருக்க முடியும்? இவன் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா? மரியாளின் மகன்தானே? இவனுடைய தகப்பனையும் தாயையும் நமக்கு தெரியாதா? நாம் தெரியாதவர்களா? அனைத்தும் நாம் தெரிந்தவர்கள் தானே. அப்படி இருக்க இவன் எப்படியாய் நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று சொல்ல முடியும் என்று அவர்களுக்குள்ளே வாதங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. முறுமுறுப்பு முணுமுணுப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 47வது இறைவசனத்திலே, என்னில் விசுவாசமாயிருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஏனென்று சொன்னால் நானே ஜீவ அப்பமாயிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். என்னை விசுவாசிக்கிறவனுக்கு, என்மேல் விசுவாசத்தில் பலன் கொண்டு நிற்கிறவனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிற தேவன் நானாகவே இருக்கிறேன். ஏனென்று சொன்னால் நானே ஜீவ அப்பமாக இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய கர்த்தர் தாமே சொல்லுகிறார். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இதோ உங்கள் பிதாக்கள், உங்கள் முன்னோர்கள் வனாந்தரத்திலே மன்னாவை உண்டார்கள். அவர்கள் வனாந்தரத்திலே மன்னாவை உண்ட பொழுதிலும் கூட அவர்கள் மடிந்து போனார்கள், மரித்து போனார்கள். ஆனால் இந்த மன்னாவை, இந்த உணவை, இந்த அப்பத்தை உண்கிறவர்களோ, இந்த வானின்று வந்த இந்த அப்பத்தை உண்கிறவர்களோ அழியாதபடி வாழ்விக்கப்படுவார்கள் என்று தேவனாகிய ஆண்டவர் தாமே சொல்லுகிறார். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இது எத்தகைய அளவிலே நிறைவேறக்கூடும்? சற்று சிந்தித்து பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளதாய் இருக்கிறது. ஒருபோதும் ஆண்டவருடைய வார்த்தை நுனி கொம்பு கூட முறிவுபட்டு போகாது என்று ஜீவ வார்த்தை சொல்லுகிறது. உங்கள் இருதயத்தின் ஆழத்திலே ஆண்டவருடைய இந்த வார்த்தைகளை சிந்தித்து பாருங்கள். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, வானின்று இறங்கி வந்த ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை உண்கிறவன் என்றென்றும் பிழைத்திருப்பான், என்றென்றும் வாழ்வடைவான், என்றென்றும் வாழ்கிறவனாய் இருப்பான் என்று ஆண்டவருடைய ஜீவ வார்த்தை சொல்லுகிறதே. நான் கொடுக்கும் இந்த அப்பமோ உலகத்தில் ஜீவனுக்காக, இந்த உலகத்தின் வாழ்வுக்காக நான் கொடுக்கும் என் மாமிசமாக, என் உடலாக, என் சதையாக இருக்கிறது என்று தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். நான் கொடுக்கிற இந்த அப்பம் இந்த உலகத்தின் ஜீவனுக்காக, இந்த உலகத்தின் வாழ்வுக்காக, இந்த உலக வாழ்வடைவதற்காக நான் கொடுக்கிறதான என்னுடைய மாமிசமாக, என்னுடைய உடலாக, என்னுடைய சதையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்திலே யூதர்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறார்கள்? நாம் உண்பதற்கு இவருடைய சதையை, இவருடைய மாமிசத்தை, இவருடைய உடலை நமக்கு எப்படி தர முடியும், எப்படி தர இயலும் என்று அவர்களுக்குள்ளே சலசலப்புகளும் முணுமுணுப்புகளும் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இதை குறித்து பார்க்கின்ற வேளையை மத்தேயு நற்செய்தி 26ஆம் அதிகாரத்திலே 26 முதல் 30 வரையிலும், மார்க்கு நற்செய்தி 14ஆம் அதிகாரத்திலே 23 முதல் 26 வரை உள்ள வார்த்தைகளிலும், லூக்கா நற்செய்தியிலே 22ஆம் அதிகாரத்திலே 15 முதல் 30 வரை உள்ள இறை வார்த்தைகளிலும், 1 கொரிந்தியர் 1 11ஆம் அதிகாரத்திலே 23 முதல் 25 வரை உள்ள ஜீவ வார்த்தைகளிலும் நாம் அறியக்கூடியதான தேவன் வெளிப்படுத்துகிறதான வார்த்தை எதுவாக இருக்கிறது? ஆண்டவராய் இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவிலே தமது சீடர்களோடு அமர்ந்து தமது சீடர்களிடத்திலே அவர் நின்று அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு
தாம் சீடர்களிடத்திலே கையளிக்கிறார். அப்பொழுது இது என்னுடைய மாமிசம், என்னுடைய உடல், என்னுடைய சதை, இதை நீங்கள் வாங்கி உண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படியே அவர்கள் அங்கே உணவருந்துகிறார்கள். உணவருந்திய பின்பாக கிண்ணத்தை தமது திருக்கரத்திலே எடுத்து, இது என்னுடைய இரத்தத்தினாலான புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, இந்த கிண்ணம் என்னுடைய இரத்தத்தினால் ஆனது, இதை நீங்கள் வாங்கி பருகும் பொழுதெல்லாம் என்னுடைய நினைவாக இவ்வாறே செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இந்த இரத்தத்தின் கிண்ணம் உங்களுக்காகவும் இந்த உலகில் உள்ள அனைவருக்காகவும் சிந்தப்படுகிற என்னுடைய பரிசுத்த இரத்தமாய் இருக்கிறது. இதை நீங்கள் பருகும் பொழுதெல்லாம் என்னுடைய நினைவாக இப்படியே செய்யுங்கள் என்று தம்முடைய சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். தேவனுடைய ஜீவ ஆட்சி மீண்டும் வரும் வரையிலும் நீங்கள் இதை நினைத்து கொண்டே இப்படியே ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் தாமே தம்முடைய சீடர்களிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறார், வெளிப்படுத்துகிறார். அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு தருகின்ற இந்த அப்பமானது மெய்யாகவே ஆண்டவருடைய சரீரமாக, ஆண்டவருடைய மாமிசமாக, ஆண்டவருடைய உடலாக, ஆண்டவருடைய சதையாக மாறும் என்பது உண்மைதானா? சற்று சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. இந்த வார்த்தை ஏதோ ஒரு கடமைக்காக, காரியத்திற்காக சொல்லப்படுகிற வார்த்தை அல்ல. தேவனுடைய ஜீவ வார்த்தை, மெய்யாகவே தேவன் வெளிப்படுத்திய அற்புத வார்த்தை இது, செயல்பாடு இது. ஆண்டவர் தருகின்ற இந்த அப்பமானது அவருடைய ஜீவ உடலாய் மாறுமா? ஆமென். ஆண்டவரில் பிரியமானவர்களே, மெய்யாகவே அவர் தருகின்ற அப்பமானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாமிசமாக, அவருடைய பரிசுத்த உடலாக, சதையாக மாறுகிறது என்பது உண்மையிலும் உண்மை. ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே எனக்கு வெளிப்படுத்தி அருளி நான் அறியும்படி செய்த அற்புத கொடையும் கூட. 15 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவாலயத்திலே நான் ஆண்டவரிடத்திலே கெஞ்சி மன்றாடி ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற அற்புத ஜெப வேளையிலே ஆண்டவர் எனக்கு தரிசனமாய் வெளிப்பட்டார். அப்படியாய் அவர் வெளிப்பட்டு எனக்கு அருளிய அந்த அற்புத காட்சியிலே நான் காண்கின்ற காட்சி என்ன? தேவாலயத்தில் அருளப்படுகின்ற அந்த தேவ நற்கருணை பந்தியிலே நான் முதன்மையான ஆளாக நிற்கின்றேன். அங்கே அந்த அப்பத்தை கொடுக்க வருகின்ற போதகர், குருவானவர் மனிதர் அல்ல, தேவனாகிய கர்த்தர் தாமே அந்த நற்கருணை பாத்திரத்தை, அப்பத்தின் பாத்திரத்தை கையில் எடுத்த வண்ணமாக வருகிறார். எனது அருகிலே வந்து அந்த பாத்திரத்தில் இருந்து கையில் எடுக்கிறதும் அந்த வெண்ணிற அப்பமாகத்தான் இருந்தது. அந்த அப்பத்தை என்னுடைய நாவிலே, என்னுடைய வாய்க்குள் அவர் வைக்க கரத்தை நீட்டுகிற மாத்திரத்திலே நான் வாயை திறந்து பெற்றுக்கொள்ளப் போகிற அந்த வேளையிலே அந்த வெண்ணிற அப்பம் எப்படியா இருந்தது தெரியுமா என் ஆண்டவரில் பிரியமானவர்களே? அவர் கையிலே எடுத்து என்னுடைய வாய்க்களே நீட்டி தருங்கிற அந்த வேளை வரையிலே வெண்ணிற அப்பமாக தெரிந்த அந்த அப்பம் அந்த கணப்பொழுதிலே அவருடைய கரத்திலிருந்து உயிருள்ள ஜீவ சதையாக, சரீரமாக, மாமிசமாக, இரத்தமும் நீரும் வழியத்தக்கதாக துடிதுடித்து கொண்டிருக்கும் சதையாக இருந்தது. இதை நான் நன்கு அறிய முடிந்தது என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. இரத்தமும் நீரும் வழிந்து கொண்டிருக்கத்தக்கதான அந்த உயிருள்ள சதையாக இருக்கிறத என்று பார்த்த மாத்திரத்திலே என் உள்ளம் சற்று அஞ்சியது, தயங்கியது அதை வாயிலே வாங்கிக் கொள்வதற்கு. ஒரு விசை நான் பின்னடைகிறவனாகவே 8 பின் எடுத்து வைக்கிறவனாக கூட நான் அங்கே நின்றேன். ஆனால் அந்த வேளையிலே என் தேவனாகிய ஆண்டவர் அந்த சதையை என்னுடைய வாய்க்குள் வைத்தார். நானும் அதை பெற்றுக்கொண்டேன், விழுங்கிவிட்டேன். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இந்த உண்மை நிலையை சாதாரணமான கண்களுக்கு புலப்படுவது அரிதானது. ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியினாலே வெளிப்படுத்தப்படுகின்ற அந்த மகிமையான கண்களுக்குத்தான் இத்தகைய சூழல் வெளிப்படும் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. இது எப்படி நடக்க முடியும்? இது எப்படி செயல்பட முடியும்? இது எப்படி ஆகும் என்று மனிதனுடைய எண்ணங்களினால், சிந்தனைகளால் நினைப்பது உண்டு.
ஆனால் தேவனால் கூடும் இந்த காரியம். நான் அறிந்த உண்மை. ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, தேவனுடைய கரத்திலிருந்து எடுக்கப்பட்ட அந்த வெண்ணிற அப்பம் தேவனுடைய மெய்யான மாமிசமாக, மெய்யான உடலாக, சதையாக, இரத்தம் வழியும் நெத்தமும் நீரும் வழிந்து கொண்டு துடிதுடித்து கொண்டிருக்கின்ற ஜீவனுள்ள சதையாக இருந்தது. அதை என்னுடைய வாயில் வைத்தார், நான் விழுங்கினேன். இதைத்தான் தேவன் சொல்லுகிறார், என்னுடைய ஜீவ மாமிசத்தை, என்னுடைய உடலை, என்னுடைய சதையை நீங்கள் உண்டால்தான் வாழ்வீர்கள் என்று. என்னுடைய பரிசுத்த இரத்தத்தை நீங்கள் பருகினால்தான், குடித்தால்தான் வாழ்வடைவீர்கள் என்று. ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. ஆண்டவருடைய வார்த்தை ஜீவிக்கிறதா இருக்கிறது. என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இதனுடைய நிலையை சற்று சிந்தித்து பாருங்கள். தேவன் வெளிப்படுத்திய இந்த அற்புத கிருபையின் ஆற்றலை, வெளிப்பாட்டை சற்று சிந்தித்து பாருங்கள். எவ்வளவா இருக்கிறது, எவ்வளவு மேன்மையாயிருக்கிறது, எவ்வளவு ஆற்றலாயிருக்கிறது, எவ்வளவு வல்லமையாயிருக்கிறது. தேவனுடைய மகிமையின் வெளிப்பாடு, தேவனுடைய வல்லமையின் ஆற்றல், தேவனுடைய வல்லமையின் ஆளுகை எவ்வளவாயிருக்கிறது என்று சிந்தித்து பாருங்களேன். ஆண்டவரில் பிரியமானவர்களே, சாதாரண மனித கண்களுக்கு புலப்படுவதில்லை. தேவன் வெளிப்படுத்துகின்ற அந்த மெய்யான பார்வைக்கு, அந்த ஜீவ கண்களுக்குத்தான் அவருடைய கிருபையின் ஆளுகை, அவருடைய கிருபையின் ஆற்றல் செயல்படுவது புலப்படுகிறது. என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, எனவேதான் தேவனாகிய கர்த்தர் சொன்னார், யோவான் 6ஆம் அதிகாரம் 56வது ஜீவ வார்த்தையிலே, என்னுடைய மாமிசத்தை, என்னுடைய உடலாகிய சதையை உண்டு என்னுடைய பரிசுத்த இரத்தத்தை குடிக்கிறவன், பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மிலே நிலைத்திருக்கிறார் என்றால், நம்மிலே நிலை கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்மிலே இணைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்மிலே பலன் பெற்று ஒன்றித்திருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய பரிசுத்த உடலை உட்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். தேவனுடைய மெய்யான மாமிசத்தை உட்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அவருடைய பரிசுத்த இரத்தத்தை பானம் பண்ண வேண்டும், அவருடைய பரிசுத்த இரத்தத்தை பருக வேண்டும், குடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது நீங்கள் மெய்யான வாழ்வு வாழ்கிறவர்களாக, தேவனுக்குள் நிலைத்திருக்கிறவர்களாக, பலன் கொண்டிருக்கிறவர்களாக, ஒன்றித்திருக்கிறவர்களாக, இணைந்திருக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று தேவனாகிய கர்த்தர் தாமே வெளிப்படுத்துகிறார். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, எனவேதான் யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 58வது இறைவசனத்திலே, வானின்று இறங்கி வந்த இந்த அப்பம், இதோ உங்கள் பிதாக்கள், உங்கள் முன்னோர்கள் உண்ட உணவை போல அல்ல. அவர்கள் உண்டார்கள், அவர்கள் மரித்து போனார்கள். ஆனால் இந்த அப்பத்தை, இந்த ஜீவ அப்பத்தை உண்பவர்களோ என்றென்றும் என்றென்றும் வாழ்வார்கள், என்றென்றும் பிழைப்பார்கள் என்று ஜீவ வார்த்தை சொல்லுகிறது. இதை உங்களுடைய இருதயத்தால் நீங்கள் எவ்வளவாய் தேவனுடைய வார்த்தையை உள்வாங்குகிறவர்களாக இருக்கிறீர்கள், தேவனுடைய வார்த்தையை எவ்வளவாய் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறீர்கள். இதோ 3 விதமான சூழல்களின் வாழ்வு நிலை அங்கே சொல்லப்பட்டதை போல, யதார்த்தமான இந்த உலக வாழ்க்கை, நான் ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற நிலையிலே உங்கள் எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்பாடுகள் சென்று கொண்டிருக்கிறதா? எத்தகைய பாவ அக்கிரம சூழ்நிலைகளாக இருந்தால் என்ன, வஞ்சகனாகிய சாத்தானின் பாதையாக மாய மந்திர பில்லி சூனிய கட்டுகளால் இருந்தாலும் நான் அவைகளில் முன்னோக்கி செல்லுகிறேன், மேன்மை அடைகிறேன், செழிப்படைகிறேன், வாழுகிறேன் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இல்லை, மெய்யான தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக, அதை ஏற்றுக்கொண்டவர்களாக, அறிந்தவர்களாக, உணர்ந்தவர்களாக, தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது என்று உணர்ந்து அவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. உங்கள் இருதயத்தின் எண்ணங்கள், உங்கள் வாழ்க்கையின் ஓட்டங்கள் எத்தகைய சூழலிலே, எத்தகைய நிலையிலே சென்று கொண்டிருக்கிறது என்று இந்த வேளையிலே உங்கள் முழு இருதயத்தால், முழு எண்ணங்களால், சிந்தனைகளால் நீங்கள் நினைத்து பாருங்கள், உணர்ந்து பாருங்கள், அறிந்து தேவனின் பாதை எவ்வளவு செம்மையானது, எவ்வளவு ஆற்றல் உள்ளது, எவ்வளவு மேன்மையானது, எவ்வளவு உண்மையுள்ளது என்பதை அறிந்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஏற்றுக்கொள்ளுங்கள்.
ஆண்டவருடைய ஜீவ வார்த்தை வெளிப்படுகிற செயல்பாடுகள் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லுவதல்ல, எதற்கோ ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு போவதல்ல. என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அவை வெளிப்பட்ட மாத்திரத்திலே அவருடைய ஆற்றல், அவருடைய மகிமை, அவருடைய அற்புத கிரியை வெளிப்பட்ட மாத்திரத்திலே அந்நன்மையை பயக்காமல் ஒருபோதும் திரும்பி செல்லாது என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதே. இத்தகைய தேவனுடைய வலிமையான வல்லமையான ஆற்றலான ஆளுகை வெளிப்படுகின்ற வேளையிலே அதை இத்தகைய அற்புதத்தை அதிசயத்தை செய்கிறது, வெளிப்படுத்துகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள். தேவனுடைய பாதை எவ்வளவு செம்மையானது என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இத்தகைய மகிமையான உள்ளத்தோடு ஏற்றுக்கொண்ட நம்முடைய இதய துடிப்புகளோடு ஒரு கணம் தேவனை நோக்கி பார்ப்போம். நம்முடைய உள்ளத்தின் எண்ணங்கள், நம்முடைய ஆசைகள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய ஜெப தபங்கள், நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்ற பாதைகள் அனைத்தையும் ஜீவனுள்ள தேவனின் கிருபையின் கரங்களிலே ஒரு நிமிடம் ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுத்து அவரிடத்திலே ஜெபிப்போமா? இயேசுவே, தாவீதின் மகனே, எங்களுக்கு இறங்கும் என்று, எனக்கு இறங்கும் ஐயா என்று சொன்ன மாத்திரத்தில் தேவனே, நீர் அவனை அழைத்து அவனுக்கு தேவையான அந்த அற்புத பார்வையை கொடுத்து ஆசீர்வதித்து உம்முடைய ஜனங்களெல்லாம் அறியும்படி உம்முடைய மகிமையின் கிருபையை வெளிப்படுத்தின உன்னத கிருபை உள்ள தெய்வமே, இதோ உம்முடைய வார்த்தைகளை இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியாதபடி தேவன் வெளிப்படுத்துகிற இந்த ஜீவ வார்த்தையான வானின்று இறங்கி வந்த ஜீவனுள்ள அப்பமாகி என்னை உண்டு என்னுடைய பரிசுத்த இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் இந்த உலகில் வாழ்வடைகிறவனாக இருப்பான், இந்த உலகில் பிழைத்திருப்பான், ஜீவிக்கிறவனாக இருப்பான் என்று சொன்ன மெய்யான உம்முடைய ஜீவ வார்த்தையை அன்று யூதர்கள் ஏற்றுக்கொள்ளாது மறுதலித்து முறுமுணுத்து நின்றதைப் போல ஆண்டவரே, இன்றளவிலும் இந்த உலகத்திலே உம்முடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வதற்கும் உம்முடைய வார்த்தைகளை பற்றி கொள்வதற்கும் விசுவசிப்பதற்கும் அநேக ஜனங்களுடைய இருதயங்கள் முணுமுணுத்து கொண்டும் முறுமுறுத்து கொண்டும் எதிர்நிலையிலுமாய் நின்று கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே, அவருடைய இருதயங்களை மாற்றும் ஆண்டவரே, அவருடைய இருதயங்கள் அறியும்படி செய்யும் ஆண்டவரே. மெய்யான தேவனுடைய ஜீவ உடல் இதோ அப்பமாக வானின்று இறங்கி வந்த ஜீவ உணவாக ஜீவனை தருகிறதான அப்பமாக இதோ இந்த உலக வாழ்வில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கொடுக்கப்படுகின்ற மாமிசமாக கொடுக்கப்படுகிறது என்பதை அறிந்து உணர்ந்து அதை ஏற்றுக்கொண்டவனாக, பெற்றுக்கொண்டவனாக, உண்கிறவனாக, அவருடைய பரிசுத்த இரத்தத்தை பானமாக பருகுகிறவனாக, இந்த உலகிலே மீட்படைகிறவனாக, இந்த உலக ஜீவியத்திலே நிலையான வாழ்வை சுதந்திரித்துக் கொள்கிறவராக, பெற்றுக்கொள்கிறவராக, தேவனே உம்முடைய கிருபையினால் அவர் உள்ளமும் உடலும் மனமெல்லாம் மாற்றம் வரும்படியுமாக என் தேவனாகிய கர்த்தர் தாமே கிருபை செய்வீராக. மறுதலித்து நிற்கிற அவனுடைய எண்ணங்கள், முரண்பாடாய் நிற்கிற அவருடைய இருதயத்தின் துடிப்புகள், உம்முடைய வார்த்தையை முணுமுணுத்து நிற்கின்ற அவருடைய இருதயத்தின் செயல்பாடுகள் அனைத்தும் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய கிருபையின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டதாக ஆண்டவரே, தேவரீர் எனக்கும் வெளிப்படுத்தியதை போல உம்முடைய மகிமை ஆற்றலை என்னையும் அறிய செய்தது போல உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் திறந்து ஆண்டவரே, மெய்யான தேவனுடைய கிருபையும் ஆற்றலையும் அப்பத்திலே வெளிப்படுகின்ற ஜீவனுள்ள தேவனின் அந்த மெய்யான மாமிசத்தையும் அவர்கள் உண்கிறவர்களாக, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை பானமாய் பருகுகிறவர்களான கிருபையை என் தேவன்தாமே அவர்கள் அறியும்படி உணரும்படி செய்து அவருடைய இருதயத்தையும் முழுமையாக உமக்கு உகந்ததாக என் தகப்பனாகிய கர்த்தாவை நீர் மாற்றீர் ஆண்டவரே. அப்படியே நீர் மாற்றி உமக்கு வந்த ஜனங்களாக அவர்களை முழுமைப்படுத்துவதற்காக என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் இரட்சகரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென்.